ما الذي يفرق بيننا وبينهم؟ منهج السلف، لأن السلف هم الذين فهموا الكتاب والسنة وساروا عليهما، فنحن نتبع السلف الصالح. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله صلوات الله وسلامه عليه. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كلام الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. أما بعد، الله நடிகார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். மனிதன் இந்த பூமியில் வாழ்வதற்காக, இந்த பூமியில் வெற்றியை அடைவதற்காக, இந்த பூமியில் நன்கு வாழ வேண்டும் என்பதற்காக இந்த பூமியில் உழைத்து கொண்டே இருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வாழ்க்கையின் முறையை நமக்கு கற்றுத்தந்தான். ரப்புல் ஆலமீன் எவ்வாறு வாழ வேண்டும் அனைத்தையும் நமக்கு வஹியாக இறக்கி அருளித்தான். ஆனால் அதே சமயம் நாம் உண்மையில் எதற்காக உழைக்கிறோம், எந்த நோக்கத்திற்காக நம் வாழ்க்கை, நம் வாழ்வியல் முறையில் இந்த உலகத்தில் வாழ்கிறோம் என்பதை மனிதன் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றான். அல்லாஹ் நடிகார்களே, அழியக்கூடிய, ஒன்றுமில்லாமல் ஃபனாவாகக்கூடிய இந்த பூமிக்கும் இந்த உலகத்திற்காகவா நாம் உழைக்கிறோம்? சற்று சிந்தித்து பாருங்கள், ஹகீகத்தை உணருங்கள். எது உண்மை என்பதை சற்று உணர்ந்தால் ஒரு மனிதன் தன்னால் புரிந்து கொள்ள முடியும். அற்ப வருடங்களே இனி மிஞ்சி இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கைக்காகவா இத்துணை நேரம் நான் செலவு செய்து நான் வாழ்ந்து கொண்டே இருக்கிறேன்? இதனால் என்ன பலனை நான் அடைய போகிறேன்? காசு, பணம், வியாபாரம், அல்லாஹை பார்க்காமல், அல்லாஹினுடைய இந்த மார்க்கத்தின் பக்கம் திரும்பாமல் இந்த பூமியில் நான் உழைப்பதற்கு அதனால் பலன் எனக்கு என்ன? ஆனால் அதே உழைப்பை, அதே வியர்வையை, அதே கடுமையை, அல்லாஹ்வின் அடியார்களே, அந்த கடும் உழைப்பை மறுமைக்காக ஒரு மனிதன் சிந்தித்தால் அவருடைய வாழ்க்கை இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி வெற்றியாளனாக அமைவான். ஏனெனில் அப்படிப்பட்ட மிக மோசமான ஒரு நிலைதான் அந்த மறுமையின் நிலை. அந்த மறுமையின் நிலை சாதாரண நிலை அல்ல. குர்ஆன் நமக்கு இதை தெளிவாக காட்டுகிறது. திருக்குர்ஆன், அல்லாஹ்வுடைய இந்த வேதம் நமக்கு இதை தெளிவாக கற்றுத்தருகிறது. அல்லாஹ்வின் அடியார்களே, ஆனால் நாம் எந்த நிலையிலே ஆகிரத்திற்காக தயாராக இருக்கிறோம்? ஏன் தயாராகவில்லை? ஏனெனில் இந்த ஆகிரத் எப்படிப்பட்டது என்பதை அறிய முன்வரவில்லை. ஆனால் துன்யாவிற்கு தயாராக இருக்கிறோம், துன்யாவிற்காக எதையும் செய்ய தயாராக இருக்கிறோம். எந்த அளவிற்கு கூட, எல்லைக்கு கூட செல்ல தயாராக இருக்கிறோம். அந்த துன்யாவை அடைந்து விட வேண்டும். வீடாகவோ, காசாகவோ, பணமாகவோ, பேராகவோ, புகழாகவோ, எது வகையிலாலும் அதை அடைய நாம் உரியோடு இருக்கிறோம். ஆனால் ஆகிரத்திற்கு என்ன முடிவை எடுத்திருக்கிறோம்? ஆகிரத்தை அடைய என்ன முயற்சி எடுத்திருக்கிறோம்? ஆனால் இங்கு நாம் சொல்ல வேண்டியது என்னவென்றால், அல்லாஹ்வின் அடியார்களே, அந்த ஆகிரத்தை பற்றி அறிய நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். எப்படிப்பட்ட ஆகிரத் தெரியுமா? முதலிலே சொல்லி முடித்து விடுகிறேன். எப்படிப்பட்ட ஆகிரத் என்பதை அல்லாஹ் சொல்கிறான். ரப்புல் ஆலமீன், யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபதிஹி வ பனீஹி லிகுல்லி இம்ரிஇன் மின்ஹும் யௌமஇதின் ஷஅனுன் யுக்னீஹி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் திருமறையில் சொல்கிறான். எப்படிப்பட்ட நாள் தெரியுமா? தன் சகோதரனை பார்த்து வெறுண்டு ஓடுவான், தன் தாயை பார்த்து வெறுண்டு ஓடுவான், தன் தந்தையை பார்த்து வெறுண்டு ஓடுவான், தன் மனைவியை பார்த்து பயந்து வெறுண்டு ஓடுவான்,
தன் பிள்ளைகளை பார்த்து வெறுந்து ஓடுவான். அந்த நாளில் என் மகனே, என் தாயே, என் தந்தையே என்பதற்கெல்லாம் நேரமில்லை. அந்த நாளில் அவனுக்கு என்ன தேவை என்பதை அல்லாஹ் சொல்கிறான். ரப்புல் ஆலமீன், லிகுல் இம்ரிஇம் மின்ஹும் யௌமைதின் ஷஅனு யுக்னி. ஒவ்வொரு நஃப்ஸும் தனக்கு எது நன்மை, தன்னை எவ்வாறு பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்ற அந்த எண்ணத்தில் மட்டுமே இருப்பார்கள். சுப்ஹானல்லாஹ். இந்த ஆகிரத்திற்காக என்ன தயார் செய்தீர்கள்? உங்கள் தாயை திருப்திப்படுத்த வேண்டும், தந்தையை திருப்திப்படுத்த வேண்டும், பிள்ளைகளை மனைவியை திருப்திப்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ்விற்கு முரணாக வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில் நாளை அவர்களை பார்த்து நீங்கள் ஓடுவீர்கள், அவர்களும் உங்களை பார்த்து ஓடுவார்கள். இந்த ஆகிரத்திற்காக, இதற்காகத்தான் இந்த துனியாவில் வாழ்கிறோமா? இதுதான் நிலை. அல்லாஹ் குர்ஆனிலே இதை தான் சொல்கிறான். சூரத்துல் அல்லாஹ்வின் அடியார்களே, சூரா அபஸாவிலே வரக்கூடிய வசனங்கள் சிந்தித்தோமா? செயல்பட்டோமா? சுப்ஹானல்லாஹ். இன்னும் எந்த அளவிற்கு என்ற உலமாக்கள் சொல்கிறார்கள், அந்த இடத்திலே ஒருவர் மற்றொரு ஆடை இல்லாமல் இருப்பார்கள், அவுரா இல்லாமல் இருப்பார்கள், அதுவும் அவர்களுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை. அவுரா இல்லாமல் இருப்பார்கள், மர்ம உறுப்புகளை காட்டிக் கொண்டவராக இருப்பார்கள், அதெல்லாம் அவர்களுக்கு அங்கு தேவையில்லை. ஏன்? என்னை நான் எவ்வாறு பாதுகாப்பேன்? எவ்வளவு நெருங்கியவர்கள் அருகையில் இருந்தாலும் அதெல்லாம் எனக்கு கவலை இல்லை. நான் அல்லாஹ்வின் புறத்தில் ஓடப் போகிறேன், அல்லாஹ்வுடைய திருப்தியை அடைய வேண்டும், எப்படியாவது அந்த நரகத்திற்கு செல்லாமல் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும். அதுதான். எல்லாரும் நிர்வாணமாக இருக்கிறார்கள், அது எனக்கு தேவையில்லை. இதுதான் ஆகிரத்தின் நிலைமை. சுப்ஹானல்லாஹ். எப்படிப்பட்ட ஆகிரத்தின் நிலைமை தெரியுமா? அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அந்த நாள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கு முன்னால் இந்த அளவிற்கு கோபப்பட்டதும் இல்லை, இதற்கு பிறகு கோபப்பட போவதும் இல்லை. அவ்வளவு கோபமாக இருப்பான் ரப்புல் ஆலமீன். ரப்புஸ் ஸமாவாத்தி வல் அர்த். அவருடைய மகத்துவத்திற்கு தக்கவாறு ஏற்படக்கூடிய அந்த கோபத்திலே இருப்பான் ரப்பு. எல்லோரிடம் செல்வோம், கடைசி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் செல்வோம். இதுதான் அந்த நிலை. இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மறுமையின் ஒரு நிலையை உங்களுக்கு சொல்கிறேன். 30 டிகிரி வெயிலை தாங்க முடியாத மனிதன், இந்த மனிதன் 30 டிகிரி வெயிலை தாங்க முடியாத ஒரு மனிதன் நாளை மறுமையில் எந்த நிலையில் இருப்பான் தெரியுமா? அல்லாஹ்வின் அடியார்களே, கண்ணு கட்டின தூரத்தில், கண்ணால் பார்க்கக்கூடிய அந்த தூரத்தில், மத்துல் பஸ்ர், அந்த இடத்திலே சூரியன் நிற்குமாம். அந்த சூரியன் கடுமை தாங்காமல் வேர்வையினால், அந்த உடம்பில் ஏற்படக்கூடிய அந்த வெப்பத்தினால் ஏற்படக்கூடிய வேர்வையினால் மனிதன் மூழ்கடிக்கப்படுவான். அவனுடைய அமல்களுக்கு ஏற்றவாறு, அவனுடைய அமல்களுக்கு ஏற்றவாறு மூழ்கடிக்கப்படுவான் அந்த வேர்வையில். அதிகமான குறைவான பாவம் செய்தவர்கள் அவர்களுடைய முழங்கால் வரை அந்த வேர்வை அவரை அழிக்கும். சில பேருக்கு முட்டிக்கால் வரை அந்த வேர்வையில் அவளை மூழ்கடிக்கும். வேர்வை நம்மை மூழ்கடிக்குமா? எப்படிப்பட்ட வேர்வை? அந்த வெப்பத்தினால் ஏற்பட்ட வியர்வை. அந்த அளவிற்கு நெருக்கமாக சூரியன் நம் முன்னால் நிற்கும். எப்போது? மறுமை நாளில். எப்படியாவது நிழல் கிடைத்து விடாதா? அந்த கிட்ட இருக்கக்கூடிய, அருகாமல் இருக்கக்கூடிய அந்த சூரியனிலிருந்து நமக்கு ஒரு நிழல் கிடைத்து விடாதா? வேர்வையிலிருந்து நம்மை பாதுகாத்திட. சுப்ஹானல்லாஹ். இன்னும் சில பேர் எப்படிப்பட்ட மூழ்களில் செல்வார்கள் தெரியுமா? வேர்வையில். தன் வாய் அளவிற்கு அந்த வேர்வை அவர்களை மூடிவிடும். அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்ணிக்கிறார்கள் இந்த விஷயங்களை. நாம் பாவத்திற்கு ஏற்பவாறு, நம் அமலுக்கு ஏற்பவாறு அந்த வேர்வை நம்மை மூழ்கடிக்கும் என்றால், அல்லாஹ்வின் அடியார்களே, எதற்காக நாம் இந்த பூமியில் வாழ்கிறோம்? எதை தயார் செய்து கொண்டிருக்கிறோம்? எதை அடைய? சுப்ஹானல்லாஹ். இந்த அற்ப துனியாவையா? ஆகிரத்துடைய எண்ணம் எங்கே சென்றது? எந்த நிலையில் வேர்வை நம்மை மூழ்கடிக்க போகிறது? சூரியன் வெப்பம், மத்துல் பஸர் என்று சொல்கிறார்கள், கண்ணு கெட்டின தூரம். அந்த தூரத்தில் நம்மை சூரியன் அடிக்கப் போகிறது என்றால் தாங்க சக்தி இருக்கிறதா நம்மால்? எத்தனையோ தொலைவு இருக்கக்கூடிய சூரியனுடைய 30 டிகிரியை நம்மால் உணர, நம்மால் தாங்க முடியவில்லை என்றால் மறுமையிலே ஏற்படக்கூடிய நிகழ்வை எவ்வாறு பாதுகாத்துக் கொள்ள போகிறோம்? உங்களுடைய காசு பணங்களை வைத்தா? உங்களுடைய பொருட்களை வைத்தா? அல்லது நீங்கள் கட்டின வீடுகளில் வைத்தா? அல்லது உங்களிடம் இருந்த பணத்தை வைத்தா? இன்று வீடு கட்டி 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 கொண்டிருக்கிறோமே, புது வீடாக எல்லாம் உள்ளே சென்று, இப்போது உள்ளே சென்று நம்மை பாதுகாத்திருக்கிறோமே வெயிலில் இருந்து. அதே போலவா உங்களால் அந்த வெயிலில் இருந்து, அந்த வெப்பத்திலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும்? எங்கே செல்கிறது இந்த சமூகம்? எங்கே ஆகிரத்திற்கான பயம்? எங்கே வியாபாரத்தில் உண்மை? எங்கே பேச்சில் உண்மை? எங்கே அல்லாஹ்வை ஏற்படக்கூடிய தௌஹீத்?
எங்கே இணை வைப்பு செல்கிறது? எங்கே அல்லாஹ்வை மட்டும் அழைக்கிறோம்? எங்கே தொழுகையை பேணுகிறோம்? எப்போது இதை மாற்றப் போகிறோம்? இன்னும் எத்தனை காலம் தான் இந்த துன்யா துன்யா என்ற துன்யாவில் கிடக்கப் போகிறோம்? அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ள வேண்டும். உண்மையிலே ஆகிரத்தின் நாம் சொன்ன இந்த நிலையிலிருந்து ஒரு மனிதன் பாதுகாப்பு பெற வேண்டும் என்றால் இந்த பூமி அவனுக்கு கொடுக்கப்பட்ட அவகாசம். அந்த அவகாசத்தை தவற விட்டோம் என்றால் அல்லாஹ்வின் அடியார்களே, நாளை ஏடு, நாம் செய்த அமல்களின் ஏடு வலது புறத்தில் நமக்கு கொடுக்கப்படாது, இடது புறத்தில் தான் கொடுக்கப்படும். அவர்கள் நிலை என்ன என்பதை பார்ப்போம். هذا ما أقول لكم وأستغفر الله لي ولكم ولجميع المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله على إحسانه وشكر له على توفيقه وامتنانه وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له تعظيما لشأنه وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم صلوات الله وسلامه عليه. அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். நாம் சொன்னோம் இந்த ஏடுகள் விஷயம். அதற்கு முன்னால் ஒரு விஷயத்தை இங்கே நான் கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். உங்களால் தப்ப முடியாது. நல்ல அமல்கள் செய்தவர்களுக்கு நற்கர்மங்கள் அன்று காத்து கொண்டிருக்கிறது. தீ அமல்களிலே இருந்தவர்கள், அல்லாஹ்வை வணங்காதவர்கள், அல்லாஹ்வை பொடுபோக்கிலே இருந்து வணங்காதவர்கள், ஹலால் ஹராமை பேணாதவர்கள், நீங்கள் நாளை சாட்சி சொல்லவில்லை என்றாலும் உங்களுக்கு முன்னால் உங்களுக்கு எதிரே நம் தோள்கள், நம் உறுப்புகள் சாட்சியை சொல்லும். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் இதை தான் திருமறையிலே கூறுகிறான். அல்லாஹ்வின் அடியார்களே, யௌம தஷ்ஹது அலைஹிம் அல்சினதுஹும் வ ஐதீஹிம் வ அர்ஜுலுஹும் பிமா கானூ யஅமலூன். அந்த நாளில் சாட்சி சொல்லும். எது சாட்சி சொல்லும்? அல்சினதுஹும், அவர்களுடைய நாவுகள். நீ மறைக்கலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? நாம் செய்த பாவங்களை அல்லாஹ்விடம் மறைத்து விட முடியும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அதை விட ஒரு முட்டாள்தனம் எதுவும் இல்லை. அல்சினதுஹும் வ ஐதீஹிம் வ அர்ஜுலுஹும், நாவுகள், கைகள், கால்கள், இது அனைத்தும் சாட்சி சொல்லும். தப்ப முடியாது. இன்னும் சொல்ல போனால் இந்த வசனத்தை சற்று சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, வகாலூ லிஜுலூதிஹிம், அவர்கள் சொல்வார்கள் அவர்களுடைய தோள்களிடம். யாரிடம்? மனிதர்கள் யாரிடம் சொல்வார்கள் மறுமையிலே? லிஜுலூதிஹிம், அல்லாஹ் திருமறையிலே சொல்கிறான். அல்லாஹ்வின் அடியார்களே, அவர்கள் தோள்களிடம் சொல்வார்களாம், லிம ஷஹித்தும் அலைனா, எங்களுக்கு எதிராக ஏன் சாட்சி சொன்னீர்கள்? யார்? நீ போய் சொல்வீராய், ஆனால் உன் தோள்கள் உண்மையை சொல்லும். உன்னை அல்லாஹ்விடம் மாட்டி விட்டு விடும். ஏனெனில் அது உண்மையை மட்டுமே அன்று சொல்லும். நீ என்ன நினைத்தாலும் சரி, இந்த உலகத்தில், இந்த பூமியில் நீ எவ்வாறு இருந்தாய்? ஹலாலை பேணினாயா? ஹராமை பேணினாயா? ஹராமிலிருந்து தடுத்திருந்தாயா? அல்லாஹ்வின் தூதரை நீ கட்டுப்பட்டாயா? உன்னுடைய வாழ்க்கையில் தொழுகையை ஐவேளை அல்லாஹ்வை வணங்கினாயா? அல்லாஹ்விற்கு யாதொன்றும் இணை வைக்காமல். இதற்கெல்லாம் நீ பதில் சொல்லவில்லை என்றால் உன் தோள்கள் பதில் சொல்லும். அதனால் நீ இந்த தோள்களை பார்த்து கேட்பாய், லிம ஷஹித்தும் அலைனா, ஏன் எங்களுக்கு எதிராக நீங்கள் சாட்சி சொன்னீர்கள்? அந்த தோள்கள் சொல்லுமாம். சுப்ஹானல்லாஹ். யார்? அந்த தோள்கள் சொல்லுமாம், அன்தகனல்லாஹு அல்லதி அன்தக குல்ல ஷைஇன் வ ஹுவ ஹலககும் அவ்வல மர்ரா. அல்லாஹ்வின் அடியார்களே, பாருங்கள், அந்த தோள்கள் கூறுகிறது, எல்லாவற்றையும் பேச வைத்த அல்லாஹ் தான் எங்களையும் இன்று பேச வைத்தான். அந்த தோள்களிடம் கேட்ட கேள்விக்கு நம்முடைய தோள்கள் நாளை மறுமையில் பதில் சொல்லும். எல்லாவற்றையும் அல்லாஹ் பேச வைத்தான், அவனே தான் இன்று எங்களையும் பேச வைத்திருக்கிறான் உனக்கு எதிராக. தப்ப முடியும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? தப்ப முடியும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? அல்லாஹ்வின் அடியார்களே, ஃபத்தகுல்லாஹ் ஃபத்தகுல்லாஹ் தஸவது யா இக்வா ஃபஇன்ன ஹைர ஸாதித் தக்வா. தயாராகுங்கள், தக்வாவை கொண்டு ஆகிரத்திற்கு தயாராகுங்கள். தயாராகவில்லை என்றால் அந்த நேரம் நமக்கு நிற்காது. அந்த மௌத் நம்மை அடைந்துவிடும். அந்த மௌத் நம்மை அடைந்து விட்டது என்றால் அவ்வளவுதான். அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த நிலை நமக்கு இருக்கக்கூடாது. அல்லாஹ்வின் அடியார்களே, சுப்ஹானல்லாஹ். இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமையிலே தீ அமல்கள் செய்தவர்களுக்கு அவர்களின் ஏடு வலது புறத்தில் கொடுக்கப்படாது, இடது புறத்தில் கொடுக்கப்படும் சொல்வார். சுப்ஹானல்லாஹ்.
யா லைதனி லம் ஊத கிதாபியா, என்னுடைய ஏடு எனக்கு கொடுக்கப்படாமல் இருந்திருக்க கூடாதா? இதெல்லாம் யார் சொல்கிறார்? சொல்வது யார்? நம்மை படைத்த ரப்புல் ஆலமீன். திருக்குர்ஆன், எதற்காக குர்ஆன் இறக்கப்பட்டது? சடங்கில் ஓதுவதா? ரமதானிலே குர்ஆனை எடுத்து படபட என்று 3 முறை ஓதுகிறேன், 2 முறை ஓதுகிறேன் என்று ஓதுவதற்கா? அல்லாஹ்வின் அடியார்களே, சுப்ஹானல்லாஹ். இதனால் தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் வாஜிபாக இருக்கிற இந்த லுகா அரபியா, அரபி மொழியை படிப்பது. அரபி மொழியை படிக்கவில்லை என்றால் எவ்வாறு குர்ஆன் நமக்கு விளங்கும்? குர்ஆன் யாருக்காக இறக்கப்பட்டது? குறைந்தபட்சம் சரியான மொழிபெயர்ப்பை பார்த்து படிப்பதற்காக நாம் தயாராக இருக்கிறோமா? குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான், ரப்புல் ஆலமீன், உங்களை படைத்த ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், வலம் அத்ரி மா ஹிசாபியா, எனக்கு இந்த ஏடு கொடுக்கப்படாமல் இருந்திருக்க கூடாதா? என்னுடைய கணக்கு என்னிடம் காட்டப்படாமல் இருந்திருக்க கூடாதா? ஏன்? இந்த துனியா ஆகிரத்திலே தோல்வியை அடைந்து விட்டோம் என்ற அந்த பயம் அவனை ஆழ்த்தி விட்டது. சுப்ஹானல்லாஹ். கொடுக்கப்பட்ட நேரத்தில் அமல் செய்யவில்லை, துனியாவிலே உனக்கு கொடுக்கப்பட்ட அஜலில் நீ அமல் செய்யவில்லை, இப்போது நின்று ஆகிரத்திலே கதறிக் கொண்டிருக்கிறாய். சுப்ஹானல்லாஹ். யா லைதஹா கானத்தில் காதியா, அன்றே நான் மரணித்ததோடு முடிந்து விட்டிருக்க கூடாது அந்த உலகத்திலே, மறுபடியும் நான் எழுப்பப்பட்டு விட்டேனே. சுப்ஹானல்லாஹ். யாருடைய எண்ணம்? யா லைதஹா கானத்தில் காதியா. முன்பு அல்லாஹ் அதிலே சொல்கிறான், மா உன அன்னி மாலியா, என்னுடைய செல்வங்கள் என்னை பாதுகாக்கவில்லையே, என்னுடைய செல்வங்கள் என்னை பாதுகாக்கவில்லையே. ஹலக அன்னி சுல்தானியா, நான் சேர்த்து வைத்தது, நான் எதையெல்லாம் மறுத்தேனோ அந்த ஆதாரங்கள் எல்லாம் இன்று அழிந்து விட்டதே. நான் எந்த மறுமை இல்லை என்று சொன்னேனோ, எந்த மறுமை வராது என்று வெகம்பாரத்தில் இருந்தேனோ, அது எல்லாம் இன்று அழிந்து விட்டதே. சுப்ஹானல்லாஹ். ஹுதுஹு ஃபகுல்லு, அவனை எடுத்து தூக்கி வீசுங்கள். அல்லாஹ் சொல்கிறான், ஹுதுஹு ஃபகுல்லு, அவனை எடுத்து தூக்கி வீசுங்கள். சுப்ஹானல்லாஹ். சும்மல் ஜஹீம ஃபஸல்லு, சும்மல் ஜஹீம ஸல்லு, அந்த நெருப்பிலே, பீழ்ந்து இருக்கக்கூடிய நெருப்பிலே அவனை தூக்கி எரிய வையுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். சும்ம ஃபீ சில்சிலத்தின் தர்உஹா 70 திராஅன் ஃபஸ்லுகு, 70 முறை ஏற்பக்கூடிய இந்த சங்கிலியால் அவர்களை பிடிக்குங்கள் என்று அல்லாஹ் தொடர்ந்து இந்த திருமறையை சொல்கிறான். ஏன்? இன்னஹு கான லா யுமினு பில்லாஹில் அஸீம், ஏனெனில் அவர்கள் மகத்துவமான இந்த ரப்பை அவர்கள் ஈமான் கொள்ளவில்லை, தொழுகையை மேற்கொள்ளவில்லை, அல்லாஹை வணங்கவில்லை. பொடுபோக்கு, உலக வாழ்க்கை, இன்பம், சுகபோகம், உணவு, உறக்கம், நிம்மதி. எதில் நிம்மதி? அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இறுதியாக இந்த வசனத்தை சொல்லி இந்த உரையை நான் முடிக்கிறேன். அல்லாஹ்வின் அடியார்களே, சூரத்து ஸுமரிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், உண்மையிலேயே நஷ்டமடைந்தவர்கள் யார் என்றால் அல்லாஹ் சொல்கிறான். இறுதியில் இந்த ஆயத்தை கொண்டு முடிக்கிறேன் இந்த உரையை. நஷ்டமடைந்தவர்கள் யார் என்றால் அல்லாஹ் சொல்கிறான், குல் இன்னல் காசிரீன் அல்லதீன கஸிரு அன்ஃபுஸஹும் வ அஹ்லீஹிம் யௌமல் கியாமஹ் அலா ذلك ஹுவல் குஸ்ரானுல் முபீன். அல்லாஹ் சொல்கிறான், ரப்புல் ஆலமீன், மெய்யாகவே நஷ்டமடைந்தவர்கள் யார் என்றால் இறைவனுக்கு, இரட்சகனுக்கு மாறு செய்து தங்களுக்கும் தங்கள் குடும்பத்திற்கும் மறுமையில் நஷ்டத்தை உண்டு பண்ணி கொண்டவர்கள்தான் உண்மையிலேயே மெய்யான நஷ்டவாளிகள். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. தனக்கும் தன்னுடைய குடும்பத்துக்கும் நஷ்டவாளிகளாக அவர்களை ஆக்கி, இந்த உலகத்தில் அவர்களுக்கு சத்தியத்தை கற்றுத்தராமல், தானும் அந்த சத்தியத்தின் பால் அமல் செய்யாமல், இந்த பூமியில் பெற்ற மகன் ஹராமிலே செய்வான், அதை தடுக்க உங்களுக்கு துணிவு இருக்காது. ஏனெனில் சரியான முன்மாதிரியாக நாம் வாழ்ந்திருக்க வேண்டும், அந்த சத்தியத்தை சொல்லி வாழ வேண்டும். இதற்கு முன்னால் தவறு செய்திருந்தாலும் நானும் திருத்திக் கொள்கிறேன், நான் எனக்கு கீழே இருக்கக்கூடிய என் பிள்ளைகளும் இதை திருத்திக் கொள்ள வேண்டும் என்ற வாழ்க்கை இன்றுடன் முதலில் வாழ்க்கை ஆரம்பிப்பவன் தான் முஸ்லிம். அந்த எண்ணம் நம்மிடம் வர வேண்டும். அப்படி இல்லை என்றால் நஷ்டவாளிகள் யார் என்றால் தன்னையும் தன் குடும்பத்தையும் நஷ்டவாளியை ஆக்குபவர்கள் தான் உண்மையான நஷ்டவாளிகள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. நஷ்டத்திலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. மறுமை நாளை அந்த நஷ்டம் அடைந்து விட்டோம் என்றால் அந்த நஷ்டத்திலிருந்து நமக்கு விடுவிப்பு கிடையாது. அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் நம்மை நேர்வழியில் செலுத்துவானாக. அல்லாஹ் நம்மை இந்த துனியாவில் மூழ்கியிருப்பதிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. ஆகிரத்துடைய சிந்தனையை தொடர்ந்து வளர்க்கக்கூடிய முஸ்லிம்களாக அல்லாஹ் நம்ம அனைவர்களும் ஆக்கி அருள் புரிவானாக. இன் அல்லாஹ் வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இபாதல்லாஹ், إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى
وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون فاذكروا الله يذكركم واشكروه على نعمه يزدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون. نقول بيننا وبينكم السلف، بيننا وبينكم الكتب. كان أحمد يقول البدع بيننا وبينكم الجنائز.